దగ్గర అలా కొంచెం ఓకే ఓకే మేడం ఓకే ఓకే அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கணும் அண்ட் அவங்க கஷ்டமெல்லாம் போயிடணும். முக்கியமாக விவசாயம் செய்கிறவங்க அவங்களோட ஃபெஸ்டிவல் சங்கராந்தி சொன்னேன். ஸோ இந்த பொங்கலுக்கு எல்லோரும் சந்தோஷமாக அவங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணணும். கடவுள் அவங்க எல்லாருக்குமே நல்லா ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். திருத்தணி முருகன் கிட்ட நீங்கள் பெஸ்ட்டாக வேண்டிக்கிட்டது மேடம்? நான் எப்போவுமே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், அதில் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சந்திரபாபு நாயுடு நெக்ஸ்ட் அவரோட இது பிரச்சனை இல்லைங்க. திருப்பதி வந்து கவர்மெண்ட் ஃபெயில்யூர்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அஃபிஷியல்ஸ் ஃபெயில்யூர்னு சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காங்க. டிடிடி போர்ட் ஃபெயில்யூர், சேர்மேன் அடிஷ்னல் ஜெஇஓ இஓ ஃபெயில்யூர்னு பவன் கல்யாண் சொல்லியிருக்காங்க. டிப்யூட்டி சிஎம் சேர்மேன் வந்து எஸ்டி ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் அவங்க கவர்மெண்ட்டில் அவங்க நியமித்தவங்க தான் ஃபெயில்யூர்னால தான் 6 பேர் இறந்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. ஆனால் யார் மேலே இது வரைக்கும் எஃப்ஐஆர் கொடுக்காம தப்பிக்கலாம்னு பார்க்குறாங்க. அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றீங்களா? இது வரைக்கும் ஒருத்தர் பேர் கூட எஃப்ஐஆரில் இல்லை. சும்மா ஏதோ கும்பலில் தவறி விழுந்துட்டா யாராவது இழந்துட்டா எப்படி அது மாதிரி 194 BNSS போட்டிருக்காங்க. இது வேணும்னே அஃபிஷியல்ஸு சிஎம் அப்படியே டிடிடி போர்டு இவங்க எல்லாரோட நிர்லட்சம் கேர்லெஸ்னால தான் இத்தனை பேர் இருந்திருக்காங்க. ஏன்னா எவ்ரி இயர் வைகுண்ட ஏகாதசி நடக்கும். எவ்ரி இயர் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. ஸோ எல்லாம் தெரிஞ்சு கூட ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாமல் இவங்க வந்து அந்த நேரத்தில் குப்பத்தில் மீட்டிங் வச்சு 3 நாள் அஃபிஷியல்ஸ் எல்லாரையும் அவங்க கான்சியஸில் வச்சுட்டா ஜனங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? ஸோ இவங்களால தான் இதெல்லாம் நடந்தது. ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லார் மேலேயும் 105 கிரிமினல் கேஸ் போடணும், விசாரணை பண்ணணும், இவங்க எல்லாரையும் தண்டிக்கணும்.